முழு அடைப்பை முன்னிட்டு தஞ்சையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சங்கத்தினர் பேருந்துகளை இயக்காமல் இருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் காதர் ஹுசேனிடம் கேட்கலாம். காதர் ஹுசேன், முழு அடைப்பை முன்னிட்டு அங்க தஞ்சையில தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சங்கத்தினர் பேருந்துகளை இயக்காமல் இருப்பதா தகவல் வந்திருக்கு. அங்க என்ன சூழல் இருக்கு? அதாவது தம்பி தமிழரசன், தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு முழு அடைப்புக்கு திமுக அழைப்பு விடுத்ததன் அடிப்படையில விவசாயிகளுக்கு ஆதரவாக பல்வேறு அரசியல் கட்சிகள், அது மட்டும் இல்லாமல் வணிகர்கள் கடையடைப்புக்கு ஆதரவு தெரிவித்து அழைத்து வருகின்றனர். அதன் ஒரு தொடர்ச்சியாக இன்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழியர் சங்கத்தினர், அதாவது திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் சங்கங்கள் இன்னைக்கு பேருந்துகளை இயக்க மாட்டோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில இன்று காலை தஞ்சை பணிமனை முன்பு போக்குவரத்து ஊழியர்கள் ஒன்று கூடி போக்குவரத்து, அதாவது பேருந்துகளை வெளியே விடாமல் வாயில் முன்பு முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்தோட முக்கியமான கோரிக்கை என்னன்னா, விவசாயிகளுடைய கோரிக்கையை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக செவிசாய்க்க வேண்டும், அவருடைய கோரிக்கையை ஏற்க வேண்டும். அதுவரை தங்களுடைய போராட்டம் என்பது தொடரும் என்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இன்றைய தினம் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் பேருந்துகளை இயக்காமல் இந்த போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அறிவிச்சிருக்காங்க. தம்பி தமிழரசன். காதர் ஹுசேன், இருப்பினும் இந்த முழு அடைப்பின் அறிவிப்பு முன்கூட்டியே தெரிவிக்கப்பட்டதால தமிழக அரசு தரப்புல கண்டிப்பாக இன்னைக்கு பேருந்துகள் இயக்கப்படும் அப்படின்னு உறுதி அளிக்கப்பட்டிருந்ததே, அதுக்காக என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? அதாவது அந்த பல்வேறு சங்கங்கள் இதுக்கு ஆதரவு தெரிவித்து பேருந்து நிறுத்தத்தில் ஈடுபட்டு பேருந்துகளை இயக்காத போலிடும் அதிமுக தொழிற்சங்கம், அது மட்டும் இல்லாமல் தனியார் ஓட்டுநர்களை வைத்து காவல்துறை பாதுகாப்புடன் இந்த பேருந்துகளை இயக்கி வராங்க. சிவரஞ்சனி, அதுக்கான நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க. தஞ்சாவூர் பேருந்து நிலையம் தவிர்த்து இந்த ஒட்டுமொத்த தஞ்சாவூர்ல இந்த முழு அடைப்புக்கு வேற யாரெல்லாம் ஆதரவு கொடுத்திருக்காங்க காதர் ஹுசேன்? அதாவது முழு அடைப்புக்கு அதாவது வணிகர் சங்கம், அதே போல மொத்த விலை காய்கறி சங்கம், ஆட்டோ ஓட்டுநர்கள், அது மட்டும் இல்லாமல் டாக்ஸி ஓட்டுநர்களும் இதுக்கு முழு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அவர்கள் தொடர்ச்சியா ஆர்ப்பாட்டம், மறியல் உள்ளிட்டவரையும் செய்ய போறாங்க. தம்பி தமிழரசன், அது மட்டும் இல்லாம இன்று விவசாயிகள் காலை 10 மணி அளவுல ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும், அதே போல பேருந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அறிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து இன்றைய தினம் முழுவதுமே வரிசையாக கடையடைப்பு மட்டும் இல்லாமல் மறியல் போராட்டம், ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட இருக்காங்க. தம்பி தமிழரசன், இந்த முழு அடைப்பு போராட்டத்தை முன்னிட்டு அந்த பகுதியில காவல்துறையினர் எந்த அளவுக்கு பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க காதர் ஹுசேன்? அதாவது பொதுமக்கள் கூடக்கூடிய இடம், அதாவது பேருந்து நிலையம், ரயில் நிலையம், அது மட்டும் இல்லாம முக்கிய பேருந்து நிறுத்தங்களிலும் அதிக அளவுல காவல்துறையினர் நிறுத்தப்பட்டு பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வராங்க. அதாவது அரசியல் கட்சிகள், விவசாயிகள் பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் தங்களுடைய போராட்டத்தை நடக்க வேண்டும். இடையூறு ஏற்பட்டால் உடனடியாக கைது செய்வதற்கான வாகனமும் நிறுத்தப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாம இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாலோ மறியலில் ஈடுபட்டாலோ உடனடியாக கைது செய்வதற்கான நடவடிக்கையும் எடுத்துட்டு வராங்க. தம்பி தமிழரசன். காதர் ஹுசேன், தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி.